பாகிஸ்தானின் இராணுவம் இந்தியாவின் எதிர்கால நடவடிக்கைகளுக்கு தயாராக உள்ளது. இதனால் அங்கு அச்சத்தின் அளவு அதிகரிக்கிறது. பாகிஸ்தானின் நிலையை ஊக்குவிக்கும் விதமாக புலோச்சிஸ்தான் விடுதலைக்கு இந்தியா நடவடிக்கை எடுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய அரசு பஹல்காம் தாக்குதலின் பின்னணியில் பயங்கரவாதிகளுக்கு கடுமையான பாடம் கற்றுத்தருவதற்கான முயற்சியில் இருக்கிறது. பிரதமர் மோடி மற்றும் பாதுகாப்பு அமைச்சருடனான கூட்டங்களில் இந்திய இராணுவத்திற்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க உரிமை வழங்கப்பட்டுள்ளது. இதனால் பாகிஸ்தானுக்கு எதிரான புதிய திடீர் தாக்குதலுக்கான சாத்தியங்களை உருவாக்குகிறது. 2019இல் நடந்த புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பலமுறை தாக்குதலுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுத்துள்ளது. இதனால் பாகிஸ்தான் அரசாங்கம் சோகத்தில் இருக்கிறது. பாகிஸ்தான் தற்போது யுத்தத்தில் ஈடுபட முடியாத நிலைமைக்கு உள்ளது. ஏனெனில் அதன் பொருளாதாரம் மற்றும் சக்தி குறைவடைந்துள்ளது. இதனால் இந்தியாவின் நடவடிக்கைகள் அங்கு பதற்றத்தை அதிகரிக்கவும் செய்யலாம். பாகிஸ்தானின் பொருளாதார நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. கடனை பெறுவதில் இந்தியா தடையாக உள்ளதால் நிலைமை மேலும் உடைந்துவிடும். இந்தியாவின் வெளிப்படையான நடவடிக்கைகள் பாகிஸ்தானின் பயங்கரவாத செயல்களை உலகத்திற்கு வெளிப்படுத்துகின்றன. பல நாடுகள் இந்தியாவின் ஆதரவாக உள்ளன. பலோசிஸ்தானின் சுதந்திரம் குறித்து இந்தியாவின் முயற்சிகள் பாகிஸ்தானின் வளங்களை மீட்கும் நோக்கமாக உள்ளன. இந்த பிராந்தியத்திலுள்ள மக்கள் நீண்ட காலமாக ஒடுக்கப்பட்டுள்ளனர். பாலோச்சிஸ்தான் உள்ள மக்கள் அடிக்கடி அரசாங்கத்தால் துன்பப்படுகின்றனர். இதற்கான காரணமாக படைகளை பயன்படுத்தி அவர்களது குரல்களை அடக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்திய அரசு பாலோச்சிஸ்தானில் நடக்கும் மனித உரிமை மீறல்களை உலக அளவில் கூறி வருகிறது. 2016-இல் நரேந்திர மோடி இதை தனது உரையில் சுட்டிக்காட்டியுள்ளார். பாலோச்சிஸ்தான் சுதந்திரம் பெறும் சாத்தியங்கள் உள்ளன, ஆனால் இது இந்தியா மற்றும் உலக நாடுகளின் ஆதரவிற்கு பொருத்தமாக இருக்கும். இது தொடர்பாக இது பாகிஸ்தானின் பொருளாதாரத்திற்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும்.